வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடத்தில் இது மாசி மாதம். மாசி மாதத்தில் இது 29ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி, திதி வளர்பிறை, த்விதியை காலை 10:34 வரை, அதன் பின் திருதியை, யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய தினம் சதுர்த்தி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், மீனத்தில் சந்திரன், புதன், ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். இருந்தபோதும் இன்று செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். செலவுகள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். சரி, இந்த செலவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனில் ஒரு பகுதியை கொடுத்துடலாம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு. அது மாதிரி செலவுகளை நம்ம வேறு மாதிரியான டைவெர்ட் பண்ணுறோம். கிரகநிலை என்ன காட்டுது? செலவுன்னு காட்டுது. அப்போ உங்களுடைய ஒரு தொகை, சேமித்து வைத்திருக்கிற ஒரு தொகையை கடனுக்கு கொடுத்துடுங்க. கடனும் அடைஞ்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி கிரகநிலையில் செலவுகளும் ஆனா மாதிரி ஆகிடும். அதனால் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரபலம் நிறைந்த நாள். நல்ல இன்னைக்கு வருமானம் வரும். பெரிய அளவில் நிதி நிலையில் ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள். வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை. ஒரு வழி இல்லாமல் 2-3 வழியிலும் உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலம் வருமானம் வரும். பழைய கடன் வசூலாகும். இந்த மாதிரி நிறைய விதங்களில் பணம் வரக்கூடிய ஒரு நாள். தைரியமான நாள், தன்னம்பிக்கை ஓங்கக்கூடிய நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கோயில்கள், குளம் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை எல்லாம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. இன்றைக்கி சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியமும் முக்கியம். தந்தையின் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக ஏதோ ஒரு செலவுகளும் நீங்கள் செய்யலாம். ஆனால் தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றமிகு நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், அதுவும் உச்சம் பெற்ற நிலையில். 7ஆம் இடத்துல தோஷம் அப்படிம்பாங்க, அது யோகம். 7ஆம் இடத்துல செவ்வாய் தனித்து இருக்கார், அதுவும் உச்சம் பெற்றிருக்கார், அது யோகம். 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொத்து சுகங்கள் நிறையா சேரும். இப்போ உங்களுக்கு அது மாதிரியான நேரம். ஏதாவது ஒரு நிலம் இப்போ கைக்கு வரும். அதற்கான முயற்சி எடுங்க, வெற்றி அடையலாம். நிலம், வீடு, வண்டி, வாகனங்களால் ஆதாயம் பெறக்கூடிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் நாள். 8ஆம் இடத்தில் சந்திரன், கூடவே ராகு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2-11 கூடிய கிரகமும் அங்கே நீச்சம் பெற்று காணப்படுகிறார். அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் இழப்பு ஏற்படலாம். பணத்தை சில பேர் தொலைச்சிடலாம், இல்லை யாராவது ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். அதனால் அதிக கவனம், எச்சரிக்கை தேவை. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் மத்தியம பலன்தான். நாளை பார்த்துக்கலாம். ஏதாவது விஷயம் இருந்தால் ஒரு நாள் கொஞ்சம் ஏதாவது விஷயத்தை ஒத்தி போடுங்க, தள்ளி போடுங்க.
உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை சந்திக்க நேரிடலாம். நம்மளுடைய மைண்டை குழப்பறதுக்குனே யாராவது வருவாங்க, பேசுவாங்க. நம்ம செஞ்சது ரொம்ப கரெக்டாக இருக்கும், அது தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு போயிடுவாங்க. அதனால் மனம் குழப்பம் அடைவதற்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையும் கவனமும் தேவை. இந்த நாள் சுமாரான நாள். துளாராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். துளாராசியில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. பதவி உயர்வோடு சம்பளமும் உயரும். இப்போ வருமானத்திற்கு பஞ்சமில்லை. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தை பாக்கியம் உண்டு. ஏற்கனவே குழந்தை ஒன்று இருக்குது அப்படின்னா இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு. வீட்டில் வாரிசுகள் உருவாகக்கூடிய நேரம், வாரிசு வரக்கூடிய நேரம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. செலவுகள் வரவு அதிகமாக இருக்கும், செலவுகளும் இருக்கும். அது உங்களுடைய பூர்வீக இடம் சார்ந்த செலவுகளாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஊருக்கு போயிட்டு வருவீங்க, உங்களுடைய சொந்த ஊரில் ஏதோ ஒரு செலவுகள் ஏற்படலாம். கோயில் குளங்களுக்கான செலவுகளாக இருக்கலாம், தீர்த்த யாத்திரைக்கான செலவுகளாக இருக்கலாம். பெரியவங்க யாரையாவது பார்த்து அவர்களுக்கான உதவி தொகையை ஏதாவது கொடுத்துட்டு வருவீங்க. இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியங்களுக்கான செலவுகளாக இருக்கும். அதனால் பேர் புகழும் வரும், உங்களுக்கு நன்மையும் வரும், புண்ணியமும் வரும். உங்களுடைய நல்ல காரியத்திற்கு உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். சகோதர வழியில் ஆதாயம் உண்டு. தம்பி தங்கைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சார், தம்பி தங்கையோட தான் ஆதரவா, அண்ணன் கிடையாதா அப்படின்னா, அண்ணன் அக்கா, ஒன்று வீட்டு அண்ணன், இந்த மாதிரி உங்களுடைய கசின் பிரதர்ஸாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலம் ஏதோ ஒரு ஆதாயம் உண்டு. சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா இவர்களாலும் ஆதாயம் உண்டு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள், நிம்மதியான நாள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். மகர ராசிக்காரர்களுக்கு அலுவலகம் சார்ந்து ஒரு சில பயணம் ஏற்படும். இந்த பயணத்தால் நன்மை ஏற்படும். சில பேருக்கு வந்து பக்கத்து மாநிலம், பக்கத்து ஸ்டேட் ஏதாவது ஒன்று போயிட்டு வர மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதனால் ஏதோ ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது உங்களுக்கு. உங்கள் அலுவலகம் சார்ந்த ஒரு பயணம், அந்த பயணத்தின் மூலம் வெற்றி. அதை நேர்த்தியாகவும் நீங்கள் சிறப்பாகவும் செய்து வந்ததுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரொமோஷன் காத்துட்ருக்கு. ஸோ அலுவலகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு வெற்றி உண்டு. இன்றைக்கி தூரதேசத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வேற்று மொழி மதக்காரர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாள். கும்பராசிக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். வருமானம் சீராக இருக்கும். ஒரு சீரான வருமானத்தை பெறக்கூடிய ஒரு நேரம். தொழிலில் வந்து ஒரு பெரிய விரிவாக்கம் நடக்கும். தொழில் விரிவாக்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு இடத்துல ஒரு சிறு நிறுவனமாக இருந்தது, பல ஊர்களில் பல கிளைகள். எங்கே போனாலும் உங்களுடைய பிராண்ட் என்னங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இப்போ ஒரு விரிவாக்கம் நடக்கக்கூடிய, தொழிலில் ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்கக்கூடிய நேரம் இது. தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு அதில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நாள், நிம்மதியான நாள். மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை சந்திக்க நேரிடலாம். நம்ம இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் பார்க்கணும். தினம் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை பற்றி கவலை இல்லை. புதிய நபர்கள் யாரையாவது சந்திக்கிறீங்க, அவர்கள் மூலம் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெயிண்டிங் ஒர்க் நடக்க போகுது. யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு அந்த ப்ராஜெக்ட் அவர்கிட்ட கொடுத்து பெயிண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை ஏமாற்றிட்டு போகலாம். அவங்களுக்கு கொஞ்சம் அவர் யார், என்ன, அவர் இதற்கு முன்னாடி எங்கே வேலை பண்ணியிருக்காரு, எங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காரு, அவர் கொடுக்கக்கூடிய கொட்டேஷன் கரெக்டு தானா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி இன்றைக்கி யாராவது புதுசாக வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நபர் மேல் கொஞ்சம் சந்தேக கண்ணோடு தான் பார்க்கணும். அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலையிலேயோ அல்லது நம்மளுடைய நண்பர்கள் மூலமோ எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய நபர்களால் ஆபத்து வரலாம், கவனம் தேவை.